இது பற்றி பேசுவதற்காக கிரிக்கெட் விமர்சகர் மோகன் ராம் இணைகிறார். சார் வணக்கம் சார். இப்பொழுது ரோஹித் சர்மா தலைமையிலான T20 உலகக்கோப்பைக்கான அணி அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இது பற்றின உங்களது முதற்கட்ட பார்வை என்ன? முதற்கட்ட பார்வை என்ன? ஃபர்ஸ்ட் அணிக்கு எனது நல்வாழ்த்துக்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா இந்தியர்களைப் போல் நானும் ஒருவன். ஒரு 15 பேரை சூஸ் பண்ணா எப்படியும் ஒரு 15 பேர் விட்டு போவாங்க. இது இப்ப இல்ல, எதிர்காலத்திலிருந்தே நடக்கும். பிரசன்னா, பேடி, சந்திரசேகர்னு எடுத்தா ஏன் வெங்கட்ராகவன் எடுக்கலம்பாங்க. வெங்கட்ராகவன், பேடி, பிரசன்னா எடுத்தா ஏன் சந்திரசேகர் எடுக்கலம்பாங்க. இது நான் சொல்றது 1960களில். அப்பல இருந்து இவர் விட்டு போயிட்டார், அவர் விட்டு போயிட்டார், இவருக்கு பதிலா அவர், அவருக்கு பதிலா இவர் போட்டிருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றவங்களும் இருப்பாங்க. நடந்து முடிந்த பிறகு அந்த மேட்ச் நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஒருவேளை இவர் இருந்தா அப்படின்னு சொல்றவங்க உண்டு. அதனால நம்ம யார் யார் இடம் பெற்றார்கள், பெறவில்லை அப்படிங்கறத அனலைஸ் பண்றதை விட இடம் பெற்றவர்கள் நன்றாக ஆடுகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் முக்கியம். ஆடணும். அவங்கள ரோஹித் சர்மா தலைமையில அவர் ஆட வைப்பாருங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாம் வேர்ல்ட் கப் பார்ப்போம். இப்போ இந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அணில இடம்பெற்றிருக்கக்கூடியவங்க T20 உலக கோப்பையை வென்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஓ எஸ், நல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன உங்களுக்கு இன்னைக்கு T20 பாத்தீங்கன்னா அது ஒரு மெயின்லி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் கேமா மாறி போச்சு. போலர்ஸ்ல யார் சக்சஸ் பண்றாங்கன்னா அழகா யார்கர் போடுறவங்க மட்டும்தான் சக்சஸ் பண்றாங்க. நமக்கு யார்கருக்கு பும்ரா இருக்காரு, பேட்ஸ்மேனுக்கு கேட்கவே வேணாம். ரோஹித்ல இருந்து துபைல இருந்து எல்லாரும் இருக்காங்க. ஸோ நல்ல பேலன்ஸ்டு டீமா தான் இருக்குது. இன்னும் பெட்டர் ஆக்கி இருக்கலாமான்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். பட் டெஃபினட்டா இதுல இந்த அணிக்கு வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய பிளேயர்ஸும் நல்லா விளையாடிட்டு தான் இருக்காங்க சார். குறிப்பா நடராஜன்லாம் ரொம்ப சூப்பரா விளையாடுறாருன்னே சொல்லலாம். ஆனா தமிழ்நாட்டு வீரர்களை யாரையுமே செலக்ட் பண்ணல. அதற்கான காரணம் என்ன சார்? தமிழ்நாட்டு வீரர்களை செலக்ட் பண்ணல, மகாராஷ்டிரால இருந்து செலக்ட் பண்ணல, இல்ல பெங்கால்ல இருந்து செலக்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இந்தியாவில் ஆடுகிற கிரிக்கெட்டர்கள்ல அவங்களுக்கு தெரிந்தவரை இந்த பிச்சு, இந்த எதிர் அணிகள் இதெல்லாத்தையும் மனசில் கொண்டு யார் பெஸ்ட்னு எடுத்திருக்காங்க. இதுல மாநில வாரியா அவங்க பார்க்கவும் கூடாது. பார்க்கிற அன்னைக்கு கிரிக்கெட் அழிஞ்சிரும். உங்களது தகவலுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.